இன்னைக்கு அந்த சரைம் அயூப் போட்டார்ல, அவர் ஒருத்தர் தான் டேஞ்சரஸ் போலர் மாதிரி இருக்கார். பிகாஸ் சுப்மன் கில்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரி லெக் பிரேக்லையும் திலக் வர்மா ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஆஃப் பிரேக்லையும் எடுத்தார். அந்த மாதிரி ஒரு போலர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு 2-3 போலர் இப்ப நமக்கு அக்சர், குல்தீப், வருண் இருக்கு பாத்தீங்களா? இன்டர்நேஷனலி த்ரெட் 3 பேருமே எல்லா பேட்டர்ஸும், அதுவும் கேரம் பிட்ச்ல கேட்க வேணும். அந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட்டுன்னு சொல்றது யாருமே இல்லாத போது பிளஸ் அபிஷேக் சர்மா மாதிரி ஒருத்தர் முதல் பால்ல இருந்து போலரோட ஸ்டீம் எடுக்கிறாருன்னா அவங்களுக்கு நோ கான்டெஸ்ட் தான். இதுதான் பிரச்சனை வருது. ரெகக்னைஸ்டு போலர் யாருமே கிடையாது, இல்ல ரெகக்னைஸ்ட் பேட்டர் யாரும் இல்லை. அது ஒரு பக்கம். இந்த பக்கம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராடனரி ஃபார்ம் இருக்கும். T20க்கான காம்பினேஷன் பயங்கரமா இருக்கு. ஸோ அதாவது ஒரு பக்கம் அவங்க பேட்டிங் ஆடும்போது அவங்க ரன் ரேட்டிங்க பார்த்தீங்கன்னா 4 ரன்ஸ் தாண்டவே இல்லை முதல் 10-11 ஓவரில். இட் மீன்ஸ் இந்த பால் ஹோல்ட் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே கேப்டன்சியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சூரியகுமார் யாதவ் வந்து ஸ்லோ பவுலர்ஸ் போட்டு டக்கு 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 டக்குன்னு குல்தீப் ஸ்லோவா போடுறாரு. ஸோ நீங்க முக்கியம் அடிக்கணும். பால் வந்து இந்த பிட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்வீப்பு புல்லுக்கே போயிருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், பிரில்லியன்ட்டா ஃபாஸ்ட் ரீச்சா போடுறது இல்லை அந்த ஷாட்டுக்கு. எனக்கு கண்டுபிடிச்சிட்டோம் பிட்ச் வந்து மெதுவாக ஹோல்ட் ஆகி வருது, ரிட்டார்ட் ஆகுது ஸ்பீடு. ஸோ டாஸ் பண்ணிக்கினே இருக்கும் அவனோட ஸ்ட்ரோக் ஆரம்பிச்சது டைசியா. அவன் நின்றதுல இருந்து பெருக்கி பெருக்கி அவங்க ஆடி முடிச்சப்பறம் தான் பால் படுது பேட்ல. அதனால பிச்சோட ஸ்பீட் அவங்க கேஜே பண்ணாம அவங்க வழக்கமா 6 விக்கெட் ஆட்டாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டு. ஸோ அதுவும் பிரச்சனை. பிளஸ் இந்த மேட்ச் ஆரம்பத்திலேயே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது ஹர்திக் பாண்டியாவுடைய போலிங்ல பும்ரா கேட்ச் பிடிப்பார், அடுத்தது பும்ராவுடைய போலிங்ல ஹர்திக் பாண்டியா கேட்ச் பிடிப்பார். அந்த மாதிரி நமக்கு நல்ல ஆஃபர்ல வேறு கொடுத்தாங்க, ஒரு பிசினஸ் ஆஃபர் தான்.